உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த மாதிரி எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகளை செய்யணும்? ஒருத்தருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு வருதுன்னா மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கால நேரம் தான் காரணம். அவனுக்கு எப்போ கெட்ட நேரம் ஆரம்பிக்குதோ அப்போ எளிமையா சின்ன குழந்தை கூட வந்து அடிச்சுட்டு போயிடும். சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம், பீச்சுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோமே தவிர யாரும் கோவிலுக்கு போக மாட்டோம். ஒருத்தவங்க கோவிலுக்கு போறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு அர்த்தம். பாம்பன் சுவாமிகள் அருளிய விண்டாதி அண்டமுடு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாம்பன் சுவாமியுடைய பாடலை ஒரு நாளைக்கு 11 முறை பாடலாம். சென்னை மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம பாம்பன் சுவாமி. இந்த பிரச்சனையில் இருந்து காப்பதற்கு ஒரு முகம் போராது, 6 முகம் வேண்டும். அந்த 6 முகம் வந்தாதான் உங்களை நம்ம காப்பாற்றவே முடியும். சிவபெருமானை குறிக்கக்கூடியதாக 6வது முகமாக அங்க 6 முக கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். 6 முகத்துக்கும் 6 வகையான பூ, 6 வகையான பழம், 6 வகையான அன்னம், 6 வகையான சமித்து. இதை நம்ம வீட்டுல பண்ணலாமா இல்ல கோவில்ல தான் பண்ணுவாங்க? கோவில்ல செஞ்சோம்னா அந்த கலசத்தை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த பூஜை அப்படிங்கிறது எந்த கிழமைகள்ல எந்த மாதங்கள்ல செய்யலாம்? இதுக்கு ஏதாவது கோரை இருக்கா? சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம்ங்கிறதே பரிகாரம் தான். தாராபலன் பார்த்து, சந்திரபலன் பார்த்து, பஞ்ச அங்கங்களும் அங்க பரிபூரணமா இருக்கணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முருகரை பற்றி நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அவருடைய திருவிளையாடல், அவருடைய வாழ்க்கை இப்படின்னு சொல்லி நிறைய விதமான பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் முருகர் சூரனை வதம் செய்து எதிரிகளை வெல்றதுக்கு அவர் கையாண்ட முறைகள் என்ன அப்படின்னும் அவருடைய வழிபாட்டை இன்னும் எப்படி செய்யலாம்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு தாம்பரம் வாராகி ஈசநேசன் அவர்கள். சார் வணக்கம். நமச்சிவாயம்மா, ஜெய வாராகி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? அருமையா வாராகி ஆசீர்வாதம். கண்டிப்பாக. இப்போ முருகனுடைய பதிவுகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அவருடைய வழிபாட்டை அந்த காலத்தில் முருகன் அசுரரை அழிக்கிறதுக்கு போகும்பொழுது தாய் தந்தையரை வணங்கிட்டு கிளம்பினார். ஒரு அசுரன் மட்டும் இருந்ததுனால அவரோட படைகளோட போய் அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர அசுரர்கள் மட்டுமே இருக்காங்க. இந்த மாதிரி எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகளை செய்யணும்? நிச்சயமாமா. அதே கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு அசுரன் தான் இருந்தார். இப்போ நமக்கு நிறைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அசுரர்கள் அப்படின்ற வேலை செய்கிற இடத்துல, மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் இந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதேபோல் நல்லா ரேங்க்கில் இருந்தவங்க திடீர்னு ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுனாலும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒருத்தருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு வருதுன்னா மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கால நேரம் தான் காரணம். சூரபத்மன் இருந்தார். பால்ய பருவம், குழந்தை வயசில் என்ன பண்ணார்? நல்லா சிவ பூஜை பண்ணார். ஜம்முன்னு சிவ பூஜை பண்ணார். சிவபெருமானே நேரில் வந்தார். உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார். அவன் பண்ண பூஜைக்கு சிவனே நேரில் வந்திருக்காருன்னா நம்ம எப்போ அவன் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? சூரபத்மன் சிவபூஜை செய்து அந்த பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் நேரில் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. கேட்டதெல்லாம் வாரி வழங்கிடுறார். அப்போ அது வரலாம் அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வரத்தை வாங்கினதுக்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துகிறான். ஆசை அதிகரிக்கும் போது தான் அவனுக்கு கால நேரம் மாறுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க, வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கிறாங்க, ஓஹோன்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்கள் தாத்தா இந்த மாதிரி சார் ஒரு ஜமீன், ஒரு பெரிய அரசியல் தலைவர், பேர் சொன்னாலே தெரியும் சார், ஒரு நாட்டாமை. அது மாதிரி ஒரு ஊருக்கே ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஃபேமிலி ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். வளர்ச்சி குறைஞ்சு போயிருக்கும். அதாவது முன்னோர்கள் நல்ல பேரும் புகழோட செல்வ வளத்தோட இருந்திருப்பாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அதே போல் ஒருத்தர் நல்லா ஜம்முன்னு நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம், நல்ல பேர் புகழோடு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதிகாரத்தோடு இருக்கலாம், பதவிகளோடு இருக்கலாம். அப்போ அந்த கால சூழ்நிலை மாறுதுனாக்கா முதல்ல அவனுக்கு நேரம் சரியில்லைன்றது அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேற்று 2022 வரலாம் அவனுக்கு சூப்பராக இருந்தது,
இப்போ 2 வருஷமாக அவனுக்கு நேரம் சரியில்லை, காலம் நேரம் அவனுக்கு எதிரியாக நிற்குதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே அவன் எதிரி இவன் எதிரி இவன் எதிரி நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வாரியார் சுவாமிகள் வந்து சொல்லுவார், தர்ம தர்ம தர்மனுக்கு வந்து பார்க்குறவங்களை எல்லாம் தர்மதேவனாவே தெரிஞ்சாங்களாம். ஆனால் துரியோதனுக்கு பார்க்குறவங்க எல்லாம் பகையாளியாகவும் பங்காளியாகவும் தெரிஞ்சாங்களாம். காரணம் ஏன்டா அப்படி தெரிஞ்சுன்னு கேட்டாக்கா, பார்க்குற பார்வையிலையும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்துலையும் தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பழமொழி இந்த காலத்துக்கு ஒத்து போகாது. நம்ம எல்லாரையும் தர்மராவோ இல்லை எல்லாருமே வந்து அர்ஜுனனாவோ கர்ணனாவோ பார்த்தாலுமே கூட அது இந்த காலத்துக்கு அது எடுபடாது. நம்மள போட்டியாளர்களாக தான் பார்க்குறாங்க, நம்மளை காலி பண்ணிட்டு தான் போவாங்க. ஆகையினால அது எப்போ காலி பண்ணலாங்கிறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப குரோதமாக போயிட்டுருக்கு. அதான் விஷயம். அப்போது ஒருத்தருக்கு கால சூழ்நிலையை மாறுகின்ற பொழுது எதிரிகள் அதிகரிப்பார்கள். ஃபஸ்ட்டு டைம் தான் அவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கால நேரம், அது கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். அப்போது ஒருத்தவனுக்கு நல்ல நேரம் இருக்கிறவர்களும் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தவனுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கிறவர்களும் எந்த துஷ்ட தேவதையும் அவனை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவனுக்கு எப்போ கெட்ட நேரம் ஆரம்பிக்குதோ அப்போது எளிமையாக சின்ன குழந்தை கூட வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த கால சூழ்நிலை மாறுகின்ற பொழுது அப்போ தான் நம்ம தெய்வத்தை பிடிக்கணும், தெய்வ சக்தியை நாம் பிடிக்கணும். அப்போ அந்த தெய்வ சக்தி இருக்குமே ஆனால் அந்த கெட்ட நேரத்தை தாண்டி வருவதற்கு ரொம்ப 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 நமக்கு அது உதவியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம இந்த கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம், பீச்சுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோமே தவிர யாரும் கோவிலுக்கு போக மாட்டோம். ஒருத்தவன் கோவிலுக்கு போகிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்குதுன்னு அர்த்தம், மன வருத்தம் குறை ஏதோ ஒரு இருக்குது நீடு. அப்போ தான் அவன் வந்து நமக்கு ஃபோனே பண்ணுவான் இல்லையா? அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுதா, எதிரிகளுடைய தொந்தரவோ, இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அந்த கால சூழ்நிலை மாறி போச்சு, அந்த மாதிரி ஒரு பயம், மெயினாக மனசில் பயம் ஏற்படுகிறதா, அப்போல்லாம் நீங்கள் இந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தில் கால் நகத்திலிருந்து பாதாதி கேசபரியந்தம், கேசாதி பாதபரியந்தம் ஒவ்வொரு அங்கங்களையும் நகத்தில் இருந்து இல்லையா எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கணும்னு அந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரியும் ஒரு லைனும் நமக்கு வந்து வருது, ஸ்லோகமாக வருது. அப்போது யாருக்கெல்லாம் உங்களுக்கு மனசில் பயம் இருக்கோ தாராளமாக நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளிய விண்டாதி அண்டமுடு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாம்பன் சுவாமியுடைய பாடலை ஒரு நாளைக்கு 11 முறை பாடலாம். நம்ம திருவான்மையூரில் நமக்கு சென்னை மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், சென்னைக்கு மிகப்பெரிய பெருமை, கடல் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவ சமாதியும் முருகனுடைய நம்ம மெட்ராஸுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம பாம்பன் சுவாமி. அதாவது அவர் உலகத்துக்கே ஒரு வரப்பிரசாதம், அது வேற. பட் நாம ஒரு காலத்தை கூட்டுக்கலாம். அதாவது சென்னையை அவர் கடலோரமா இருந்து காப்பாற்றுறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமான ஒரு நம்பிக்கை. ஆமாம். ஆகையினால அந்த விண்டாதி அண்டமுடுன்னு ஒரு பாடல் தொடங்கும். இப்போ அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு கால நேரம் சரி இல்லையா, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. வாழ்க்கை சூழ்நிலை மாறுகிறதா, அதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு இருக்குது. மனசில் ஒரே பயம், மரண பயமாக இருக்கலாம், செய்வினை பயமாக இருக்கலாம். மெயினாக இந்த பிளாக் மேஜிக் செய்வினை கோளாறுகள் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தொடர்ந்து நம்ம தோத்துக்கிட்டே வரும்போது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம், நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் வரக்கூடிய பயம், மெயினாக பயம். அந்த பயம் கூட எப்படி நமக்கு இது உறுதிப்படுத்தும்னா, ஆஸ்பத்திரிலாம் போவாங்க, டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, நோய் மட்டும் குணமாகாது, வலிச்சுட்டே இருக்கும். டாக்டர் போனால் டாக்டர் திட்டுவார், உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, சரியாக போய்டும், உனக்கு கம்முனு மாத்திரையை சாப்பிடுங்க, சாப்பிட்டு என்ன வந்து பாருங்கன்னுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் வலிக்கும். இதெல்லாம் தான் அவங்கள வந்து போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும். இது எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் வழிபாடுகள் உண்டு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், இது ஒரு நல்ல உதாரணம் கூட சொல்லலாம். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு. ஒரு சினிமா துறையில் சார்ந்தவங்க, ஒரு பெரிய ஃபைனான்சியர், அவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பணங்காசு கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை.
கொடுத்ததை ஒரு பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபெமிலியரான ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னாச்சுனாக்கா அவங்க திருப்பி பைசா கேட்கும்போது பிரச்சனை ஆகிடுது, கொடுக்க முடியாது, ஏமாற்றணும் அப்படிங்கிற ரோட்டில் போகிறாங்க. உடனே இவர் பணம் கொடுத்தவர் வந்து அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி இப்போ நெருக்கி போய் கேட்க கடைசியில் இவர் வந்து அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்போது அவர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவருக்கு சொன்னது சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம். முருகப்பெருமான் 6 முகம் இல்லையா? அப்போது நான் அவருக்கு சொன்னேன், உங்களை காக்கிறதுக்கு 1 முகம் போராது, 6 முகம் தான் வரணும். உங்களை இந்த பிரச்சனையில் இருந்து காப்பதற்கு 1 முகம் போராது, 6 முகம் வேண்டும். அந்த 6 முகம் வந்தால் தான் உங்களை நம்ம காப்பாற்றவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அதை கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் எல்லா ஜாதகத்தெலாம் வாங்கி பார்த்தாரு. எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமாம் சாமி எல்லாமே கரெக்டாக அப்படி தான் இருக்குங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து அந்த 6 முக கடவுள் ஷண்முகர் 5 முகம் 6 முகம் இல்லையா? என்னென்ன? வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், சத்யோஜாதம் 5 முகங்களும் மேலே ஊர்துவபாகமாக அதோமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை குறிக்கக்கூடியதாக 6வது முகமாக அங்கே 6 முக கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். அவன் முருகன் வேறு சிவபெருமான் வேறு இல்லை. சிவபெருமானின் வடிவம் தான் முருகன். அப்போது அந்த சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம், அந்த திருசதி ஹோமம் செய்து உண்மையிலேயே அவருக்கு அந்த எதிரிகள் கட்டுப்பட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அப்புறம் அது ஒரு வழக்கு கூட வந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு சரியாயிட்டு பணமும் அவங்களுக்கு கிடச்சிது. மரண பயம் ஏற்பட்டால் கூட இது வந்து இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் வந்து டாப்பாக ஒரு ஹையர் லெவல். ஒரு எதிரி வரான், குத்தி கொலை பண்ணுறதுக்கு வரான், அது ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணுமா, தப்பிக்கணுமா, கடுமையான கால சூழ்நிலேருந்து தப்பிக்கணுமா, கடுமையான குடும்ப சண்டை, இது எங்கெல்லாம் நடக்கும்னாக்கா ஒருத்தர் போட்டு தள்ளுறது, வெட்டுறது, குத்துறது எப்போ நடக்கும்னா அந்த கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது தான் நடக்கும். அப்போ அந்த மாதிரியான கடுமையான போட்டி, கடுமையான ஒரு சூழ்ச்சி, எங்கெல்லாம் சூழ்ச்சிக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சி யார்? நம்ம சிவபெருமான் தான். அந்த சூழ்ச்சி முடிச்சுகளை எல்லாம் அவுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இங்கே இருக்கிற அரசியலை விட சிவபெருமான் பண்ணக்கூடிய அரசியல் ரொம்ப பெருசு. திருவிளையாடல் மேல் திருவிளையாடல் பண்ணுவார். அப்பா செய்யக்கூடிய அந்த திருவிளையாடலாம் போயிட்டு முடிச்சு அவுத்து விட்டுறது தான் முருகருடைய வேலையை. அவர் முடிச்சு போட்டுனே வருவார், இவர் முடிச்சு அவுத்துனே வருவார். அப்போ அந்த சத்ரு சம்ஹார ஹோமம், திருசதி ஹோமம்ங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது 6 முகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முகத்துக்கும் 6 முகத்துக்கும் 6 வகையான பூ, 6 வகையான பழம், 6 வகையான அன்னம், 6 வகையான சமித்து, 6 வகையான மந்திரம், ஆஜ்யம். இப்போ 6 பொருள். அதே போல் 6 வகையான சிவாச்சாரியார். அதை வச்சு நல்லா ஜம்முன்னு முதல்ல திருசதி பாராயணம் பண்ணணும். இதை நம்ம வீட்டில் பண்ணலாமா, இல்லை கோவிலில் தான் பண்ணுவாங்களா, இல்லை வீட்லேயும் நம்ம இந்த ஹோமத்தை பண்ண முடியும்? வீட்லேயும் பண்ணலாம். பட் ஆனால் கோவிலில் செஞ்சோம்னா அந்த கலசத்தை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். கோவிலில் செய்யறதுக்கும் வீட்டில் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே வந்து சுவாமி இருப்பார், சுவாமிக்கு அந்த கலசாபிஷேகங்கள் நடைபெறும். வீட்டில் செய்யும்போது ரொம்ப அவங்களுக்கு அந்த கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப எதிரி வந்து நாளைக்கு வெட்டுறதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி இருக்குது, காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, ஒரு பதவியை காப்பாற்றணும், அல்லது வந்து ஒரு கம்பெனி, ஒரு தொழிலை காப்பாற்றணும், ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து காப்பாற்றணும், அந்த மாதிரி இது ஒரு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குமே. ஆனால் அதை வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மாற்றி பண்ணணும், அதை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ கோவிலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரையிலும். ஸோ அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற சத்ருக்களை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பூஜைகளை மாற்றி கண்டிப்பாக இல்லை, நாமம்னு இல்லை, பொதுவாக முருகப்பெருமான் இதை வழி காமிச்சிருக்கார். இது வந்து நான் சொல்லலைங்க, இன்னைக்கு உங்கள் மூலியமாக முருகர் கேட்குறார், ஏண்டா நீ அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்கள் மூலியமாக முருகர் கேட்குறார். அது யாரோ ஒரு 4 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு பயன்பட போகுது. அந்த 10 பேர் யாருன்றது முருகருக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வருவாங்க. இந்த பூஜை அப்படிங்கிறது எந்த கிழமைகளில், எந்த மாதங்களில் செய்யலாம்? இதுக்கு ஏதாவது ஹோரை இருக்கா? இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாவது நம்ம வந்து? கண்டிப்பாம்மா, இது வந்து இந்த இது செய்யக்கூடியதே வந்து பரிகாரம் தான்.
இல்லையா? சத்ரு சம்ஹார திருசதி ஹோமங்கிறதே பரிகாரம் தான். பரிகாரத்துக்கு வந்து மெயின் திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம், பஞ்சாங்கம் நல்லா இருக்கணும், நல்ல கரணமாக சுப கரணமாக இருக்கணும், சுபயோகமாக இருக்கணும். சுபயோகம்னா சித்த யோகம் அமிர்த யோகங்கிறத விட 27 நாம யோகங்கள் இருக்குது. அதில் வந்து ஆயுஷ்மான் யோகம், விஸ்வகும்ப யோகம், அது மாதிரிலாம் சில தவிர்க்க வேண்டிய யோகம் நாம யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கிழமை பார்த்து செய்யக்கூடியது தான் இது. அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்கணுன்றதை விட கருநாள் இல்லாமல் இருக்கணும், செஞ்சுக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும், அவங்க ஜாதகத்துக்கு அன்றைக்கி தாராபலன் இருக்கணும். இது மாதிரிலாம் கணக்கீடுகள் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அப்போது அந்த அந்த கர்த்தா நாப்தி யாரோ அந்த கர்த்தா யாரோ அவங்களை கொண்டு தான் அந்த நாள் நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படும். அதான் யார் முக்கியம். வந்து பூஜைக்கு அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுடைய யாருக்கு ஜாதகம் தேவை வந்து இருக்கோ அவங்க ஜாதக முறைப்படி என்னைக்கு அவங்களுக்கு சிறப்பான நாளோ அது நீங்க தாராபலன் பார்த்து குறிச்சு சந்திரபலன் பார்த்து ம் பஞ்ச அங்கங்களும் அங்கே பரிபூரணமாக இருக்கணும். அப்போ தான் அது செட் ஆகும். அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து சத்ரு சம்ஹார ஹோமத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இது பண்றதுனால எந்த விதமான எதிரிகளையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். மெயினா முருகனை கும்பிட்டாலே வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சரி 6 முகமும் ஒவ்வொரு நாளும் 6 முகமும் நமக்கு துணை நிற்கும் வாழ்நாள் முழுவதும். சந்தேகமே இல்லை அதில். நிச்சயமா முருகனை வந்து வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் யாகத்தை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய்.